ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எப்புட்றா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எஸ், நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரியே ட்ராக் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கெஸ்ல தான் சொன்னேன். ஏன்னா, தாத்தா வந்து இப்போ காவேரிய பத்தி ரொம்பவே யோசிக்கிறாரு. காவேரிய பத்தி கவலைப்படுறாரு. ஏன்னா, அவங்க அக்கா, தங்கச்சி ஒண்ணாயிட்டாங்கன்னா, அவளுக்கு கொஞ்சமாவது மன ஆறுதல் இருக்குமே அப்படின்னு சொல்லி, அதனால அக்கா, தங்கச்சிய சேர்த்து வைக்கிறதுக்கான ட்ரிப்பா இது இருக்கும். ரெசார்ட்க்கு போலான்னு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, நேத்துக்கு கெஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துருச்சு. இன்னைக்கு தாத்தா வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. இந்த மாரி ஃபேமிலியா நம்ம ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த பக்கம் கங்காவும், குமரனும் மட்டும் தான் வராங்க போல இருக்கு. அக்கா, தங்கச்சிய சேர்த்து வைக்கிறதுனால. அவங்க ஃபேமிலில அம்மா, பாட்டி, தங்கச்சி அவங்க 3 பேரும் வரல போல இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. காவேரி வர்றது கங்காக்கு தெரிய போறது கிடையாது. கங்கா வர்றது காவேரிக்கு தெரிய போறது கிடையாது. ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காவேரி. ஆனா, இன்னொரு பக்கம் விஜய்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கு. ஃபேமிலிக்காக அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ரொம்பவே மறுபடியும் ஒரு ட்ரிப்பு அப்படின்னும்போது, ரொம்பவே ஸ்மூத்தா, சூப்பரா இருக்கும். நம்ப காவேரி அண்ட் விஜயோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மறுபடியும் குட்டி, குட்டி சண்டைலாம் போயிட்டு இருந்துச்சு. கலாய்ச்சிட்டு, தாத்தாவோட ஃபுல் சப்போர்ட் இப்ப வந்து காவேரிக்கு இருக்கு. காவேரிய அந்த அளவுக்கு நம்புறாரு. அ அவ வந்து தப்பு பண்ணல அப்படிங்கிறத, ஃபேமிலிக்காக இவ்ளோ விட்டு குடுக்குற ஒரு பொண்ணா அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் அவரோட மனசுல இருக்கு. அதனால தான் பாட்டி என்ன சொன்னாலும் காவேரி பக்கமே ஸ்டாண்ட் பண்றாரு. அந்த சீக்வென்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி விஜய், காவேரி 2 பேரும் அந்த குட்டி குட்டியா சண்டை போடுறது, தட்ட தூக்கிட்டு போறது, அப்புறம் காவேரி கிட்ட சண்டை போடுறது, அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. நான் கெஸ் பண்ண மாரியே இந்த மகா சங்கமம் ரெசார்ட்ல இந்த காம்படிஷன்லாம் வச்சு மூவ் பண்ற மாரி தான் சீரியல் வந்து மூவ் ஆக போகுது. ரொம்பவே விறுவிறுப்பான கதைக்களத்தோட நம்ம ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதி 2 சீரியலோட மகா சங்கமம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. நல்ல ஒரு டிஆர்பியும் வரப்போகுது. பாப்போம், வெயிட் பண்ணி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மகாசங்கமம் வர மண்டேலருந்து 7 to 8 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. நெறைய சீன்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கலாம். இவங்களோட இந்த ரெசார்ட் ட்ரிப் முடிச்சுட்டு வந்து 2 வாரம் போகும் எப்படியும் இந்த ரெசார்ட் ட்ரிப்பு. இது முடிச்சுட்டு வந்து அடுத்தது வந்து கன்டின்யூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எங்கருந்து விட்டாங்களோ அங்கருந்து அடுத்து மகாநதி சீரியல் வந்து தொடரும்.